10th standard science nuclear physics அப்படிங்கிற லெசன்ல லாஸ்ட் ஒரு டாபிக் நியூக்ளியர் ரியாக்டர். பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த அணுக்கரு உலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான கேள்வி. எல்லா எக்ஸாமினேஷன்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த அணுக்கரு உலை பற்றின ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். ஏன்னா அணுக்கரு உலை எவ்வாறு நமக்கு செயல்படுகிறது என்ன அப்படிங்கறத அடிக்கடி கேட்பாங்க. அதனால இதுக்கு ஒரு சின்ன போர்ஷன் பட் இம்பார்ட்டன்ட் போர்ஷன். நமக்கு அது இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன பண்ணணும், கண்டிப்பா படிக்கணும். அதனுடைய என்னென்ன வகைகள் இருக்கு, அதனுடைய பார்ட்ஸ் ஆஃப் தட் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கறதெல்லாம் முக்கியமானது. இல்லது அதனுடைய யூசஸ் ஏதோ ஒரு கேள்வி, ஆனா ரிலேட்டட் அணுக்கரு உலை நியூக்ளியர் ரியாக்டர் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விங்கிறது கண்டிப்பாக வரும். சரியா? அணுக்கரு உலை நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, அது ஒரு கட்டுப்படுத்த ஒரு அணுக்கரு பிளவு நடைபெறக்கூடிய ஒரு இடம். என்ன உற்பத்தி செய்யறதுன்னு கேட்டா, எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பகுதி, ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் அ டிவைஸ் இன் விச் த ஃபிஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அணுக்கரு பிளவு நடக்கக்கூடிய இடம். ஃபிஷன் அப்படிங்கிறது என்னது, நமக்கு பிளவு ஏற்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் இல்லையா? சோ அப்ப அணுக்கரு பிளவு, அணுக்கரு நமக்கு வந்துட்டு இணைவு, அது ரெண்டுமே பார்த்தோம். அதுல அணுக்கரு பிளவு நடைபெறக்கூடிய ஒரு இடம். நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் அ டிவைஸ் in which fission reaction takes place in a self-sustained and controlled manner to produce எலக்ட்ரிசிட்டி. அணுக்கரு பிளவு நடைபெற்று அதன் மூலமாக நமக்கு மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது தான் அணுக்கரு உலை அப்படிங்கிறது. ஓகே, அணுக்கரு உலை கேள்வின்னா நம்ம முதல்ல என்ன எழுதணும், அணுக்கரு உலை பத்தி எழுதணும். அணுக்கரு உலையினுடைய கான்செப்ட் அப்படின்னா இதுதான். சரியா? நெக்ஸ்ட் இதனுடைய வகைகள். இப்போ இதுலயே நம்ம அணுக்கரு உலைகள்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அது நம்ம பார்க்கறது உற்பத்திக்காக, வேக உற்பத்திக்காக அழுத்த நீர்மம், அடுத்தது கன அழுத்தம், கொதி நீர், குளிரூட்டப்பட்டது, இந்த மாதிரி நிறைய நமக்கு டைப்ஸ் இருக்கு. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா பிரீடர் ரியாக்டர். சோ அதுல இருக்கக்கூடிய வகைகள் ஒரு 3 or 4 எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுட்டாலும் நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு 4 டைப்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃபாஸ்ட் பிரீடர், வேகமாக நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விதம், ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் சொல்லலாம். அண்ட் தென் ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர். ஸோ ப்ரெஷரைஸ்டு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அழுத்தம் மூலமாக உருவாக்கக்கூடியது. ஓகே, ஸோ ப்ரெஷரைஸ்டு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாய்லிங் வாட்டர் ரியாக்டர், வாட்டர் கூல்டு ரியாக்டர். இப்போ பாய்லிங் வாட்டர் அப்படின்னு சொன்னா கொதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதே போல கூலிங் வாட்டரும் இருக்கு நமக்கு, நீர்ம நிலையில நமக்கு அதுல இருந்து உருவாக்கலாம். அண்ட் தென் ஃபியூஷன் ரியாக்டர். ஸோ இந்த மாதிரி நமக்கு பல வகையான நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ வாட் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்? உற்பத்தி உலை, வேக உற்பத்தி உலை, அழுத்த நீர்ம உலை, கன அழுத்தம், கொதிநீர், குளிரூட்டப்பட்ட நீர்மம், அணுக்கரு இணைவு உலை, இந்த மாதிரி பல வகையான நமக்கு அணுக்கரு உலைகள் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். ஸோ அதனுடைய பகுதிகள் என்னென்னலாம் இருக்கு நமக்கு. அணுக்கரு உலை அப்படிங்கிறது என்ன, அதெல்லாம் முதல் மெயினானதுன்னா தனிப்பான், கட்டுப்படுத்தும் கழிகள், குளிர்விப்பான், தடுப்பு சுவர். ஒரு ரியாக்டர் ரியாக்ஷன், நமக்கு அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் நடந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகணும்னா என்னெல்லாம் மெயினா வேணும்? ஃபர்ஸ்ட் திங் நமக்கு ஃபியூயல் வேணும். கண்டிப்பாக அந்த இடம் நடைபெறுவதற்கு எந்த ஒரு ஃபியூஷனா இருந்தாலும் நமக்கு ஃபியூயல்ங்கிறது முக்கியம். மாடரேட்டர், கண்ட்ரோல் ராட், கூலண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் வால், இதுதான் நமக்கு எசென்ஷியலா அதுல இருக்கக்கூடிய ஒரு காம்போனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபியூயல், அதுல இருக்கக்கூடிய எரிபொருள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் மாடரேட்டர். மாடரேட்டர் அப்படிங்கிறது நமக்கு தனிப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. முக்கியமாக அது நமக்கு அந்த அணுக்கரு உலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், நமக்கு உலையில் இருக்கக்கூடிய முக்கியமான பாகங்கள்னா எரிபொருள், தனிப்பான், கட்டுப்படுத்தக்கூடியது கண்ட்ரோல் ராட்.
நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்ட்ரோல் ராட். அந்த ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டானது. ஒரு செயல் வேகமா நடைபெறுது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அது கண்ட்ரோல் பண்றதுக்காக வண்டியில வேகமா போறோம், டக்குன்னு குறைக்கணும்னா நமக்கு வந்துட்டு பிரேக் அப்படின்னு இருக்கு, பிரேக் கட்ட சைக்கிள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம வண்டியில எல்லா இடத்துலயுமே பிரேக் இருக்கு இல்லையா, அது போல இங்கேயும் கண்ட்ரோல் ராட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் கூலண்ட், தணிப்பான். அந்த செயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கூலாகி தான் அடுத்த ஒரு செயல் நமக்கு ஹீட் பண்ணி அதை கரெக்டா மாடரேட் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரணும் இல்லைங்களா. அடுத்தது ப்ரொடெக்ஷன் வால், தடுப்பு சுவர். சோ ஒரு மிஷின் இருந்தா அதுக்கு வந்துட்டு நமக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு proper portion. So these are all the main components of nuclear reactor: fuel, moderator, control rod, coolant, and then protection wall. So இப்போ இதுல ஒன்னொண்ணுமே அதனுடைய ஒர்க்கை எப்படி இங்க ப்ராப்பரா அதுல வந்து செய்யறாங்க. ஃபியூயல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன மெட்டீரியல் இந்த இடத்துல எடுத்துக்க போறோம், பிளவு செய்யக்கூடியது. ஃபிசிலி மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபிசிலினா பிளவுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸோ ஃபிசிலி மெட்டீரியல் இஸ் யூஸ்ட் அஸ் த ஃபியூயல். ஃபியூயலாக நாம் பயன்படுத்தக்கூடியது எந்த பொருளை பிளவுக்கு உட்படுத்துகிறோமோ அதுதான் அந்த இடத்துல நமக்கு ஃபிசிலி மெட்டீரியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபியூயல் பார்ட். ஃபியூயல் பார்ட்ல எது நமக்கு ஃபியூயலா ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா ஃபிசிலி மெட்டீரியல். ஸோ ஃபிசிலி மெட்டீரியல் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல என்னவா யூஸ் ஆகுது, ஃபியூயலா நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ த காமன்லி யூஸ்டு ஃபார் ஃபியூயல் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாலே யுரேனியம். யுரேனியம் மட்டும்தான் நமக்கு பிளவுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக, பிளவுக்கு உட்படக்கூடிய பொருள் எரிபொருளாக பயன்படுத்தலாம். அந்த எரிபொருளாக நாம் எல்லா இடங்களிலும் பயன்படுத்துவது யுரேனியம் தனிமம் மட்டுமே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாடரேட்டர். சோ மாடரேட்டர் அப்படிங்கிறது என்னது, தணிப்பான். இப்போ அதிகமான ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய நியூட்ரானை பயன்படுத்தி குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களாக குறைப்பதற்கு, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபிசிபிள் சொன்னா அந்த நியூட்ரான்களாகப்பட்டது, நியூட்ரானும் யுரேனியும் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகி வருதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்போ அதிகமான ஆற்றல் கொண்ட நியூட்ரானை நம்ம குறைவான ஒரு நியூட்ரல் எனர்ஜி லெவலை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம், மாடரேட்டர். ஸோ த மாடரேட்டர் இஸ் யூஸ்ட் as the slow down the high energy neutron to lower energy neutron. ஸோ மாடரேட்டருக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு சொன்னா, ஹையர் எனர்ஜி நியூட்ரானை, ஹையர் எனர்ஜி நியூட்ரான்ஸ் ஆர் ரெடியூஸ்டு டு லோவர் எனர்ஜி நியூட்ரான். சோ இந்த மாதிரி நமக்கு யூஸ் ஆகுறது. இதை நம்ம எதை வச்சு இதை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா கிராஃபைட். கிராஃபைட் இஸ் ஆக்ட் அஸ் அ மாடரேட்டர் ஆஃப் திஸ் நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ கிராஃபைட் அப்படிங்கிறது ஹெவி வாட்டர் ஆர் த காமன்லி யூஸ்டு ஃபார் மாடரேட்டர். ஸோ கிராஃபைட்டை நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல மாடரேட்டரா யூஸ் பண்றோம். ஃபியூவலா யுரேனியம் அண்ட் தென் மாடரேட்டரா கிராஃபைட் அப்படிங்கிறது. ஸோ கிராஃபைட் மற்றும் கன நீர், ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதையும் நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல மாடரேட்டரா நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்ட்ரோல் ராட். கண்ட்ரோல் ராட் அப்படிங்கிறது நமக்கு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்ட்ரோல் ராட் இஸ் த another important component of this nuclear reactor. இப்போ தொடர்ந்து ஒரு வினை நடக்கும் பொழுது நியூட்ரானின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தணும் இல்லையா. நம்ம என்ன படிச்சிருக்கோம், லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான்ஸ். நியூட்ரான்ஸ் அதிகமாக வெளியாகும் பொழுது அதை கண்டிப்பா என்ன பண்ணணும், நம்ம கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தணும். ஒரு சிலது என்ன ஆகுது, தானாவே அது ரியாக்ட் ஆகாம வெளியில வந்துடும். ஒரு சிலது கண்டினியூஸா ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அப்படி தொடர் வினைகள்ல அதிகமான எண்ணிக்கையை நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்றதுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு பொருளை தான் நம்ம சொல்றது கண்ட்ரோல் ராட். கண்ட்ரோல் ராட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை நமக்கு என்ன பண்ணணும், கரெக்டா சஸ்டெயின் பண்ணி அந்த செயின் ரியாக்ஷனை நமக்கு கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் ராட் அப்படிங்கிறது நமக்கு நியூட்ரான்ஸை சஸ்டெயின் பண்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம்.
சோ அதிகமான ஒரு நியூட்ரான்கள் எண்ணிக்கையை சரிப்படுத்தி அந்த செயின் ரியாக்ஷன் ஃபார்மேஷனை நம்ம ரெகுலரைஸ் பண்ணணும், கரெக்டா ஃபார்ம் பண்ணி முடிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த நியூக்ளியர் தொடர் வினையை நாம் செயல்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அந்த குச்சி கழிங்கிறது தான் கண்ட்ரோல் ராட் அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல நம்ம எதெல்லாம் நமக்கு கண்ட்ரோல் ராட் சொன்னா போரான் அண்ட் தென் காட்மியம், இந்த ரெண்டையும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கண்ட்ரோல் ராட்ஸா நம்ம யூஸ் பண்றோம். போரான் and then cadmium are the control rod of the nuclear reactors. So first one fuel, moderator, control rod. Fuel means fissile material. Sorry, fissile material is act as a fuel. That is uranium. Uranium is act as a fuel. Moderator, high energy neutron நமக்கு லோவர் எனர்ஜி நியூட்ரான்ஸை ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம பயன்படுத்துறது கிராஃபைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்ட்ரோல் ராட். தொடர் வினையில நமக்கு செயின் ரியாக்ஷன்ல நியூட்ரான்ஸினுடைய நம்பர்ஸ் அதிகமாயிட்டே போகும்போது அதை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா அந்த செயின் ரியாக்ஷனை நம்ம என்ன பண்ணணும், தொடர்ச்சியாக நடைபெற செய்வதற்காக பயன்படுத்தக்கூடியதுதான் கண்ட்ரோல் ராட். போரான் அண்ட் தென் காட்மியம் ஆர் த கண்ட்ரோல் ராட் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். அனதர் 3 பார்ட்ஸ் என்னென்ன இருக்கு நமக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கூலண்ட். கூலண்ட் அப்படின்னு சொன்னாலே அதுலயே நமக்கு என்ன பர்பஸுக்குன்னே புரியும்ல. கூலண்ட் இஸ் யூஸ் டு நமக்கு அங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த ரிமூவ் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்ட், அதிகமாக வெப்பம் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல அந்த ஸ்டீம்ல நமக்கு என்ன பண்ணுது, டர்பைன்ல கரெக்டா அதுல நமக்கு தண்ணியை விட்டு கூல் பண்ணக்கூடிய அந்த ஒரு செயலை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கூலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ கூலண்ட்ங்கிறது குளிர்விப்பான், அணுக்கரு உலையில உருவாகக்கூடிய வெப்பத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பயன்படுது. அதே போல எப்படி அதை பண்றோம்னு சொன்னா ஸ்டீம், நீராவியை கொண்டு அந்த இடத்துல நம்ம ஆக்ட் பண்ணி அங்க எலக்ட்ரிசிட்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். சரிங்களா? சோ அப்ப எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ், அந்த டர்பைனை என்ன பண்றோம், நம்ம இயக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அங்க எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? சோ அந்த மின் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல தண்ணி, காற்று, ஹீலியம் இது எல்லாமே நமக்கு கூலண்டாக பயன்படுகிறது. சோ என்ன இதுக்காகன்னு சொன்னா நமக்கு எக்ஸஸ் ஆஃப் ஹீட்டை நமக்கு ரிமூவ் பண்றதுக்காக, ரிமூவல் ஆஃப் ஹீட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரிமூவல் ஆஃப் ஹீட், வெப்பத்தை நாம் என்ன பண்றோம், வெளியேற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடியதுதான் நம்ம இந்த கூலண்ட் அப்படின்னு சொல்றோம். எதெல்லாம் நம்ம கூலண்டா பயன்படுத்துறோம்னா வாட்டர் அண்ட் தென் ஏர், ஹீலியம். So these are all act as coolant. Coolant சொல்லும் பொழுது removal of heat produced on the reactor and produced steam. அந்த ஸ்டீம் நீராவியை பயன்படுத்தி டர்பைன்ல நம்ம ரொட்டேட் பண்ணும் பொழுது அங்க நம்ம வாட்டர், ஏர் அண்ட் தென் ஹீலியம் இந்த மூணையுமே நம்ம கூலண்டா பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொடெக்ஷன் வால், தடுப்பு சுவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ தடுப்பு சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும், திக் கான்சன்ட்ரேட் லெட் வால். சோ லெட் வால் அப்படிங்கிறது தான் நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ நியூக்ளியர், நேற்றுக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்க்கும் பொழுதே எப்படியெல்லாம் நமக்கு ரேடியேஷன் படாம இருக்கணும்னா எந்த மாதிரியான ஜாக்கெட் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா? அது போல இந்த இடத்துல அணுக்கரு உலையில நம்ம தடுப்பு சுவராக, ஏன்னா அங்க வர்றது எல்லாமே டேஞ்சரஸ் ரேடியேஷன், அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாமே நம்மள தாக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு முக்கியமானது லெட், காரியம் அப்படின்னு சொல்லுவோம். காரியத்தினால் ஆன சுவரினால் ஆக்கப்பட்ட ஒரு கண்டெய்னர்ஸ், அதை தான் நம்ம அந்த இடத்துல பயன்படுத்துறோம் அணுக்கரு உலையில. சோ அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது அந்த கதிர்வீச்சுக்கள் நம்மள அஃபெக்ட் பண்ணாம இருக்கலாம். பிகாஸ் அந்த நம்ம என்ன நடக்குது, யுரேனியம் பம்பார்ட்மெண்ட். சோ யுரேனியத்தை நம்ம என்ன பண்றோம், ஃபுல்லுமே ஃபிஷன் பண்ணி தான் அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டிங்கிறது ப்ரொடியூஸ் பண்றோம். கண்டிப்பாக அங்க என்ன ஆகும், நமக்கு அதிகமான ரேடியேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். சோ நம்மள நாமே ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் இல்லையா, ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ல இருந்து நம்மையும் சரி என்விரான்மெண்ட்டையும் ரெண்டையுமே நம்ம பாதுகாக்கணும். சோ ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். ப்ரிவென்ட் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன், ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு கடுமையான கதிர்வீச்சிலிருந்து நம்மையும் சரி
என்விரான்மெண்ட்டையும் சரி, நம்மை சுத்தி இருக்கக்கூடிய இந்த சுற்றுப்புறத்தையும் நாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த காரியத்தினால் ஆன ஒரு சுவர் லெட்வால பயன்படுத்தி அந்த மிஷினை மேக் பண்ணியிருந்தோம்னு சொன்னா அதுதான் தடுப்பு சுவர்ங்கிறது. ஸோ அணுக்கரு உலைங்கிறது ஒரு என்னது அணுக்கரு பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளை வச்சு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம், என்ன வகையான ரியாக்டர்ஸ், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், அணுக்கரு உலைகள் அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த அணுக்கரு உலை சம்பந்தப்பட்டது, அடிக்கடி நமக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். வாட் ஆர் த யூசஸ்? இப்போ இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது, நம்ம அணுக்கரு உலை அப்படிங்கிறது என்ன, அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறது. ஸோ அணுக்கரு உலையினுடைய பயன்கள், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆர் வைட்லி யூஸ்ஃபுல் டு பவர் ஜெனரேஷன். எஸ், அதுதான் மெயின் இல்லையா? ஸோ நமக்கு எலக்ட்ரிசிட்டி பவர் அப்படிங்கிறது என்னது, சாப்பாடு இல்லாம கூட இருந்துடலாம், நம்மளால கரண்ட் இல்லாம இருக்கவே முடியாது இல்ல. கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டி இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் எனர்ஜி ஃபார் அவர் லைஃப். கண்டிப்பாக அதனால விளக்கே இல்லாமயே இருந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு 6 மணி 6:30 மணிக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலா சாதாரண ஒரு விளக்குகளை பயன்படுத்தி அவர்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு அவங்களுடைய டைமே ஓவர் ஆயிடும். ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஆனா இன்னைக்கு நமக்கு ரவுண்ட் த கிளாக் 24 ஹவர்ஸுமே எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஷிஃப்ட் பேசிஸ்ல. நார்மலா இருந்தாலுமே எல்லாருக்குமே 11 or 12 வரைக்குமே ஒர்க்கிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அப்போ நிச்சயமாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி பவர்ங்கிறது தேவை. அதற்காக தான் நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். எலக்ட்ரிசிட்டி பவர்ல பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலா சோலார் எனர்ஜி, அண்ட் தென் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், தெர்மோ எலக்ட்ரிக் பவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல எப்படியெல்லாம் மின்சாரம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உற்பத்தி செய்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப நியூக்ளியர் ரியாக்டர்ங்கிறது எலக்ட்ரிசிட்டி பவர் ஜெனரேட்டர்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், முக்கியமான ஒரு பயன்பாடு சொல்லலாம். தேர் ஆல்சோ யூஸ் த ரேடியோ ஐசோடோப்ஸ், ப்ரொடியூஸ் ரேடியோ ஐசோடோப். நமக்கு ரேடியோ ஐசோடோப்புகளை நமக்கு பயன்படுத்தக்கூடியது, உற்பத்தி செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பயன் சொல்லலாம். அணுக்கரு உலைங்கிறது அதிகமாக மின் உற்பத்திக்காகவும் பலவிதமான பயன்பாடு கொண்ட ஒரு கதிரியக்க ஐசோடோப். கதிரியக்க ஐசோடோப்பினுடைய பயன்கள் நம்ம எல்லாம் பார்த்தோம். மருத்துவத்துறை, வேளாண்மை துறை, தொழிற்சாலைகள்ல நிறைய இடங்கள்ல நமக்கு ரேடியோ ஐசோடோப்பினுடைய பயன்பாடு இருக்கு. ஸோ அதுல மெயினா நம்ம நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ அண்ட் தென் அணுக்கரு இயற்பியல் துறையில நமக்கு வந்துட்டு ரிசர்ச் சென்டர். ஸோ ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு இடங்கள்ல முக்கியமாக இதுவும் நமக்கு ஆராய்ச்சிக்காக எல்லா வகைகளையும் நமக்கு பயன்படுத்திட்டு இருக்கு. ஸோ ப்ரொடியூஸ் த ஐசோடோப், சம் ரியாக்டர்ஸ் ஹெல்ப் டு த ரிசர்ச் ஃபீல்டு நியூக்ளியர் பிசிக்ஸ். ஸோ எந்த இடத்துல நமக்கு நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னு ஆராய்ச்சி செய்யக்கூடிய பகுதியில். அண்ட் தென் பிரீடர் ரியாக்டர்ஸ் ஆஸ் கன்வெர்ட் டு ஃபிஷனபிள் மெட்டீரியல் டு, நமக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ஃபிஷனபிள், நான் ஃபிஷனபிள் வந்து ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸை நமக்கு மாற்றக்கூடியது. ரியாக்டர்ஸ்லேயே நமக்கு தனித்தனியாக ரியாக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுல பிரீடர் ரியாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரியாக்டர் பிளவுக்கு உட்படாத பொருட்களையும் உட்படும் பொருட்களாக மாற்றுவதற்கு இந்த பிரீடர் ரியாக்டர். ஸோ நமக்கு வந்து எப்படியாவது அதை உடைச்சு எனக்கு எலக்ட்ரிசிட்டி மீது எல்லாத்துக்கும் பயன்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபிஷனபிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஃபிஷனபிளா கண்ட்ரோல் பண்ணது, கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃபிஷனபிள். நான் ஃபிஷனபிளா இருக்கு. ஸோ பிளவுபடாத பொருளையும் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையில மாற்றுவதற்கு நமக்கு பிரீடர் ரியாக்டர். ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ரியாக்டர்ஸ் இஸ் பிரீடர் ரியாக்டர். அந்த பிரீடர் ரியாக்டரோட ஹெல்ப்போட நம்ம என்ன பண்றோம், பிளவுக்கு உட்படாத பொருளையும் நாம் உட்படுத்துறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெயின் யூசேஜஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். ஸோ இப்போ நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்னுடைய பயன்பாடுகள் என்ன பார்த்தோம். அடுத்தது நம்மளுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்கு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அணுமின் நிலையங்கள் அப்படிங்கிறது எங்கெங்க இருக்கு, இது நம்ம ஒரு 1 மார்க் or 2 மார்க் கொஸ்டின்ஸ்லயும் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்தியாவினுடைய அணுமின் நிலையங்கள். அணுமின் நிலையம் என்பது நமக்கு என்னது, ஆராய்ச்சிக்காகவும் சரி, அதே போல எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து என்னென்ன பயன்பாடு இருக்கு, அதே போல சாதனைகள் நிகழ்த்துவதற்கு
எல்லாவற்றிற்கும் காம்படிட்டிவா நம்ம எல்லா கண்ட்ரீஸோடையும் நம்ம போட்டி போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைய இது எல்லாத்தையுமே உற்பத்தி எல்லா லான்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் ரிசர்ச் எல்லாம் பண்றோம். இந்தியா அணுமின் நிலையம்ங்கிறது அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஏஇசி அப்படிங்கிறது நமக்கு ஆகஸ்ட் 1948 லான்ச் பண்ணாங்க. 1948 தான் இந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு வந்துட்டு உருவாக்கினது. சரிங்களா? சோ மகாராஷ்டிரா பாம்பேல இந்த முதலாக நம்ம உருவாக்கப்பட்ட இந்த ஒரு கழகம் இந்திய அணுமின் நிலையம்ங்கிறது 1948 இந்திய அறிவியல் ஆராய்ச்சி துறையால அணுசக்தி ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏஇசி அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் நமக்கு ஸ்டார்ட் பண்ணினாங்க. எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டா மும்பை. சோ பாம்பேல நமக்கு வந்துட்டு மகாராஷ்டிரா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மும்பை பிளேஸ்ல இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனுடைய சீஃப் யாருன்னு கேட்டா ஹோமி ஜஹாங்கீர் பாபா. சோ பாபா அணு மின் நிலையம் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? சோ இந்த நேம் யாருக்குமே மறக்கவே மறக்காது இல்லைங்களா? சோ அப்ப ஜஹாங்கீர் பாபா அப்படிங்கிறவர் தான் முதல்ல இதுக்கு சீஃபா நமக்கு வந்துட்டு அவங்க பதவியேற்று நடத்தினாங்க. அணுசக்தியில் நடைபெறக்கூடிய எல்லா ஆய்வுகளையுமே என்ன பண்றாங்க, இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இந்த நிறுவனமாகப்பட்டது பொறுப்பேற்று எல்லாத்தையும் செய்யறாங்க. பாபா அணு ஆராய்ச்சி நிலையம். சோ பிஏஆர்சி இதுதான் ஒரு முக்கியமான டேர்ம் இல்லையா? எல்லா இடத்துலயும் நம்ம சொல்லக்கூடியது பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். சாரி, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், தட் இஸ் பிஏஆர்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் தான் நமக்கு வந்துட்டு இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் எல்லா விஷயங்களையுமே நம்ம இப்ப எல்லாத்தையும் அணு ஆராய்ச்சி பற்றின எல்லா வகையான ஆராய்ச்சிகளும் அங்கதான் செய்யறாங்க. ஸோ நியூக்ளியர் பவர் அப்படிங்கிறது நமக்கு ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் சோர்ஸ் பவர் ஆஃப் இன் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நியூக்ளியர் பவர் இந்திய மின் உற்பத்தியில அணுசக்தி அப்படிங்கிறது எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டா ஃபிஃப்த் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த அணு ஆராய்ச்சியில் இருக்கக்கூடியது அணுமின் நிலையம் இந்தியாவில முதலாக நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது தாராப்பூர் அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கிறது தான் முதல் அணுமின் நிலையம். மகாராஜா, ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா எல்லா ஸ்டேட்லயுமே நமக்கு இந்த அணுமின் நிலையம் இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு அணுமின் நிலையம், ஒண்ணு கல்பாக்கம் அண்ட் தென் கூடங்குளம். முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சது நமக்கு கல்பாக்கம் அணுமின் நிலையம் அப்படிங்கிறது. அதே போல கூடங்குளம் ரெண்டு இடத்துலயும் இருக்கக்கூடியது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்கள் என்னென்ன ஊர்ல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் இதெல்லாமும் ஒரு 1 மார்க் கொஸ்டினா நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆசியா மற்றும் நம்ம இந்தியால கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை அப்படிங்கிறது அப்சரா. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது என்ன அணுக்கரு உலையினுடைய பேர் அப்படின்னு கேட்டா அப்சரா அப்படிங்கிறது தான். தற்போது நமக்கு எத்தனை இருக்குன்னு கேட்டா கிட்டத்தட்ட 22 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் நம்ம எத்தனை இருக்கு, 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் ஆப்ரேட் ஆகக்கூடியது. ஸோ ஆப்ரேட்டிங் ரியாக்டர்ஸ்னா சைரஸ் அண்ட் தென் துர்வா அண்ட் தென் பூர்ணிமா, இந்த மூணுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சமதர் ஆப்ரேட்டிங் மீண்டும் நமக்கு வந்துட்டு செய்யக்கூடியது. இப்ப இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா அணுக்கரு உலைகள் இந்தியால கிட்டத்தட்ட 22 அணுக்கரு உலைகள் அப்படின்னு சொல்லலாம். அணு மின் நிலையம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ரெண்டு ஊர்ல இருக்கு, கல்பாக்கம் மற்றும் கூடங்குளம். இந்த பகுதியில இருக்கக்கூடியது நமக்கு அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். ஸோ இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன்ங்கிறது 1948 நமக்கு ஸ்டார்ட் பண்ணினோம். இப்போ நம்ம கரெக்டா எல்லாமே ஃபுல்லா ரிசர்ச் எல்லாம் அதை வந்து யார் வந்து சீஃபா அதை வந்து பொறுப்பேற்று நடத்தினாங்க அப்படின்னு சொன்னா பாபா, டாக்டர் பாபா அப்படிங்கிறவர் தான். அவர் பேர்லயே பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கறத நம்ம ஆரம்பிச்சு இப்ப ஃபுல்லும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பவர் ஸ்டேஷன்ல தான் நம்ம இதை பத்தின ஆராய்ச்சிகள் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நியூக்ளியர் பவர்ல நம்ம லார்ஜஸ்ட் சோர்ஸா இருக்கக்கூடியது 5th பிளேஸ்ல இருக்கோங்கிறத நம்ம ப்ரௌடா சொல்றோம். ஃபர்ஸ்ட் நமக்கு அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆனது தாராப்பூர் அப்படிங்கிற பிளேஸ்ல. இன்னைக்கு எல்லா ஸ்டேட்லயுமே கிட்டத்தட்ட நிறைய இருக்கு. மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், ஏபி அண்ட் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியது
2 பிளேஸ்ல நம்ம கல்பாக்கம் கூடங்குளம்ங்கிற 2 பிளேஸ்ல இருக்கு. நம்ம இப்போ நம்ம நாட்டுல இந்தியா நாட்டை பொறுத்த வரைக்கும் 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ஓகே, சோ ஒரு சில பேர் அடுத்ததுன்னு சொன்னா சைரஸ், துர்வான், தென் பூர்ணிமாங்கிறது அனதர் ஆப்ரேட்டிங் ரியாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இப்போ பிசிக்ஸ் சாப்டர் completed in 10th standard physics அப்படின்னு பார்த்தா சாரி சயின்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது பிசிக்ஸ் அண்ட் தென் கெமிஸ்ட்ரி பார்ட் இஸ் ஓவர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது பயாலஜி பார்ட்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் லெசன்ஸ். ஸோ நம்ம இதற்கு முன்னாடி பார்த்த அந்த எந்த சாப்டர்னு சொன்னா நம்ம லாஸ்டா பார்த்தது வந்துட்டு தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் 16th லெசனோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஸோ we are going to start the next lesson. ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் அடுத்த நம்ம லெசன். பயாலஜிக்கல் பார்ட்ல தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் எவ்வாறு இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ 17th லெசன் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்ட்ரடக்ஷன் பார்ட் நான் உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ 17th லெசன் நமக்கு தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம். ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலா பேசிக்கா எந்தெந்த வகையில எப்படி நடக்கும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். தாவரங்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி எத்தனை வகைகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த பாடத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இனப்பெருக்கம் அப்படிங்கிறது எவ்வாறு. சோ யூஸ்வலா நம்ம பூமியில அடுத்த ஒரு ஜெனரேஷன் உருவாக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா முக்கியமான விஷயம். நோ ஒன் கேன் ஸ்டாண்ட் ஹியர். யாருமே நிலையாக இந்த பிளேஸ்ல இருக்க முடியாது. அது செடியா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு லைஃப் பீரியட் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ அதன் போலயே நமக்கு இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமும் இருக்கு. ரீப்ரொடக்ஷன்ங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல. இனப்பெருக்கம்ங்கிறது அடுத்த ஒரு ஜெனரேஷனை நமக்கு உருவாக்கக்கூடியது, அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு பணி அப்படிங்கிறது தான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ தன்னை போன்ற ஒரு அதே மாதிரியான ஒரு ஒத்த வகையான விலங்கோ தாவரமோ மனிதனோ அதுதான் என்ன சொல்லியிருக்கோம் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம எந்தெந்த வகையில இப்போ அது சின்ன பாக்டீரியா இருக்கலாம், அல்லது வைரஸா இருக்கலாம், ஆல்கேபா இருக்கலாம், எந்த வகையான தாவரமா இருந்தாலும் நமக்கு மனிதர்களா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிறது மாறுபடும். அந்த ஸ்டேஜ், அதனுடைய ப்ரொசீஜர் எல்லாமே நமக்கு மாறுபடும். ஸோ அப்ப பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கறதுல எப்படி எல்லாம் இருக்கு, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நமக்கு பல வகையில் இருக்கு. ஸோ தாவரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வகையாக நம்ம இதை பிரிச்சுக்கலாம். ஒண்ணு உடல இனப்பெருக்கம் சொல்லறோம், அடுத்தது பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றோம், பாலினப்பெருக்கம் அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ என்னென்ன வகைகள் இருக்கு அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ உடல இனப்பெருக்கம் அப்படின்னு சொன்னா உடலுக்கு வெளியே நிகழக்கூடியது சொல்லலாம், உடலுக்கு உள்ளே நிகழக்கூடியது அப்படின்னு சொல்றோம். அப்போ பாலினப்பெருக்கம் அப்படிங்கிறது நமக்கு உடலுக்கு வெளியே நடக்கிறதா இல்ல உடலுக்கு உள்ளே நடக்கிறதா என்ன அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சோ அதுதான் வெஜிடேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், asexual reproduction and then sexual reproduction. இந்த 3 வகைகள்ல நமக்கு ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு பாசிபிள்ஸ் பிளான்ட்ஸ்ல. சோ இது எந்த இடத்துல பார்த்தா தாவரங்களில் நமக்கு நடைபெறக்கூடிய ஒரு வகையான இனப்பெருக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரியான இனப்பெருக்கம். ஸோ ஒவ்வொன்றும் என்னென்ன வகை எப்படி நம்ம பார்க்கிறோம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நியூ பிளான்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு வெஜிடேட்டிவ் சொமேட்டிக் செல்ஸ் மூலமாக பட்ஸ் அல்லது ஆர்கன் பிளான்ட் மூலமாக நமக்கு நடக்கிறது. பிளான்ட்ல வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட்னா என்ன பார்ட்லாம் இருக்கு, நமக்கு ரூட் இருக்கு, ஸ்டெம் இருக்கு, அண்ட் தென் லீஃப் இருக்கு, பிரான்ச் இருக்கு, பட்ஸ் இருக்கு, எல்லா வகையும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான வகைகளை கொண்டு நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல ஒரு ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தானா இண்டிபெண்டா நடக்கக்கூடிய ஒரு புது விஷயம். ஒரு செடியாகப்பட்டது அதே போல பேரண்ட் பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு டாட்டர் பிளான்ட் ப்ராப்பரா இந்த மாதிரி வெஜிடேட்டிவ் மெத்தட்ல நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி எல்லாம் இருக்குன்னு சொன்னா மயோட்டிக்
கேமட்டிக் அப்படி சொல்ற மாதிரி ரெண்டு இருக்கு. ஒண்ணு கேமட் மூலியமாக, இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கோம், மயோட்டிக் டிவிஷன். இந்த ரெண்டு டிவிஷன்ல நமக்கு ஜென்ரலா ஒரு பேரண்ட் பிளான்ட் ஆகப்பட்டது, அடுத்த ஒரு டாட்டர் பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணிருக்கோம், உருவாக்கலாம். சோ பிளான்ட் அப்படிங்கிறது எந்தெந்த டிவிஷன்ல நமக்கு வந்துட்டு உருவாகும் சொன்னா, இட் இஸ் ஒன்லி மயோட்டிக் டிவிஷன் அண்ட் தென் கேமட்டிக் டிவிஷன் அப்படிங்கறத டாட்டர் பிளான்ட்ஸ் உருவாக்கலாம். ஃபர்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது லீவ்ஸ்ல, ஸ்டெம்ல, ரூட்ல அண்ட் தென் பல்ப்ஸ். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த வகையில நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஜென்ரலா அடுத்து ஒரு நமக்கு புது இனத்தை உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது அதுலயும் எஸ்பெஷலி நம்ம ஒவ்வொரு ரீப்ரொடக்ஷனா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அதுல எந்தெந்த பார்ட் மூலமாக நமக்கு நடக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆர் பாசிபிள்ஸ் இன் லீவ்ஸ், ஸ்டெம் அண்ட் தென் ரூட் அண்ட் பல்ப். ஸோ இந்த பல வகையான முறையிலையும் நமக்கு பல்பிள்ஸ் சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு வகையிலையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் பார்த்த உடல இனப்பெருக்கம் அப்படிங்கிற முறையாகப்பட்டது இலைகள் மூலமாக, அடுத்தது வேர்கள் மூலமாக, குமிழம் அப்படின்னு தமிழ் சொல்லுவோம், அதுதான் பல்பிள்ஸ் சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலையுமே தண்டு, இலை, வேர், குமிழம், இந்த 4 வகைகள்ல ஒரு ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எவ்வாறு நடைபெறுகிறது, இலை உடல இனப்பெருக்கம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான செடியில எப்படியெல்லாம் நமக்கு உருவாகிறது ஒவ்வொன்றும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டினா நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர், வாட் ஆர் த டைப்ஸ் அண்ட் வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் அண்ட் தென் எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது அண்ட் ஆஸ் இட் இஸ், அது போல அதனுடைய யூசேஜஸ் என்ன அப்படிங்கறதும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் ஒரு சின்ன இப்போ நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த பிக்சர்ல பாருங்க, நமக்கு அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன மாதிரி இருக்கு, அதுல என்னென்ன பார்ட்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ என்ன இருக்கணும்னு சொன்னோம், அணுக்கரு உலை என்பது என்னத்தை உருவாக்குறது, ஒரு யுரேனியம் தனிமத்தை நாம் பிளவுபட செய்து அதிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடியது. என்னென்ன பார்ட்டு, ஃபியூயல் ராட், மாடரேட்டர், கண்ட்ரோல் ராட், ரேடியேஷன் ஷீல்டிங். ஸோ இது எல்லாம் தான் நம்ம ஒவ்வொரு பார்ட்டா பார்த்திருக்கோம். கூலண்ட் நமக்கு கூல்படுத்தக்கூடிய பகுதி, எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஐசி மூலமாக வெளியில வரக்கூடியது, ஹீட் ஜெனரேட் ஆகிறது, வாட்டர் ஜெனரேட்டர், டர்பைன் இங்க சுத்தும் பொழுது என்ன ஆகும், வாட்டர் நமக்கு சர்க்குலேட் ஆகும், பிரஷர் வெசல். ஸோ இது வந்து கூலண்ட் பம்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்னுடைய ஒரு இமேஜ். ஸோ இதுல ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், எந்தெந்த பார்ட் என்ன அப்படிங்கறத மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், இதுல மேட்ச் பண்ண போறோம். ஸோ எது நமக்கு வந்துட்டு ரேடியேஷனை நமக்கு ஷீல்டு பண்ணக்கூடியது அண்ட் தென் கிராஃபைட் மாடரேட்டர். ஸோ நமக்கு ரேடியேஷன் அப்படிங்கிறது எங்க நமக்கு ஷீல்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த பார்ட். ஓகே, ரேடியேஷன் நமக்கு வந்து ஷீல்ட் ஆகக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ஃபியூவல் ராட்ஸ், ஃபியூவல் ராட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க இருக்கு, நமக்கு இந்த பார்ட். ஸோ ஃபியூவல் ராட் அப்படிங்கிறது இந்த நடுவுல இருக்கக்கூடிய பார்ட். அண்ட் தென் கண்ட்ரோல் ராட், கண்ட்ரோல் ராட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி மேல இருக்கக்கூடியது. ஸோ இதுதான் என்னது, கண்ட்ரோலிங் பார்ட் ஆஃப் தட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது வந்துட்டு கிராஃபைட் ராட் அப்படிங்கிற பிளேஸ். ஸோ கிராஃபைட் ராட் அப்படிங்கிறது நமக்கு இந்த பிளேஸ், கிராஃபைட் இருக்கக்கூடியது, கிராஃபைட் தண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாரி, இதுதான் கிராஃபைட் ராடு. ரேடியேஷன் ஷீல்டு அப்படிங்கிறது, ஷீல்டு நமக்கு பார்க்க நமக்கு வந்து கட்டுப்பாட்டு இந்த மேல இருக்கக்கூடிய கவர். ஸோ அதுதான் நம்ம சொல்லக்கூடிய, இதுதான் கிராஃபைட் ராட் அப்படிங்கிற பிளேஸ். இது ஃபியூவல் ராடு, கண்ட்ரோல் ராட் அண்ட் தென் ரேடியேஷன் ஷீல்டிங். இதுதான் 4 பார்ட். சாதாரணமா நம்ம பார்த்த அந்த 4 காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம மெயினா பார்க்கிறோம். ஸோ ரேடியேஷன் ஷீல்டு அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்லியிருக்கோம், காரிய உரை அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் அந்த ரேடியேஷன் இல்லாம பாதுகாக்க கூடியது. கிராஃபைட் அப்படிங்கிறது, கிராஃபைட் ராட் இருக்கக்கூடிய பிளேஸ், இது ஃபியூயல் ராட் அப்படிங்கிற இந்த ஒரு பிளேஸ் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ்
மேல இருக்கிறது கண்ட்ரோல் ராட் பிளேஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இதுதான் இதனுடைய 4 பகுதிகளாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது. சோ இந்த பார்ட் நம்ம என்ன பார்த்தோமோ ஜஸ்ட் அதற்கு உண்டான ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான். இப்போ நமக்கு இதனுடைய இமேஜ் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா நம்ம ஒரு எக்ஸாமினேஷன்ல அணுக்கரு உலை பத்தி கேட்டா இதனுடைய கான்செப்ட் என்ன நம்ம எளிதாக இதை என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதான் இதுல இருக்கக்கூடிய நம்ம பார்த்த அந்த காம்பனன்ட்ஸ், ரேடியேஷன் ஷீல்டு என்னென்ன, அண்ட் தென் ஃபியூயல் ராட் என்ன, கண்ட்ரோல் ராட் என்ன அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. சி ஹியர். ஸோ இந்த 4 பார்ட் தான், இதுதான் நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படின்னா என்னங்கிற கான்செப்ட். ஓகே, ஸோ இது உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரிமைனிங் சாப்டர் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம இந்த பயாலஜி பார்ட் லெசன்ஸை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.